Evangelical Church presents பிரியமானுள்ள இன்றைக்கு இந்த லாக்டவுன் பீரியடில் வெளியில் போக முடியல, வியாபாரம் செய்ய முடியல, அல்லது எங்களைப் போல ஊழியர்கள் கூட காங்கிரிகேஷன் மெம்பர்ஸை முகமுகமாய் பார்க்க முடியல என்று சொல்லி ஒருவேளை இந்த அடைக்கப்பட்ட காலத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது எங்கேயோ சிலர் ஒரு வெறுப்புக்குள்ளாய் போயிட்டாங்க, அல்லது சிலர் இரிட்டேஷன் தாண்டி டிப்ரெஷனுக்குள்ளாகவும் போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மத்தியில் இருக்கின்ற ஒருவரை நீங்கள் அறிந்திருக்கலாம், அல்லது அந்த ஒருவர் நீங்களாய் கூட இருக்கலாம். ஒரு விதமான மன அழுத்தம், நான் ஏன் கோவப்படுறேன்னு தெரியல, நான் ஏன் இப்போ எரிஞ்சு விழுகிறேன்னு தெரியல. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காய் ஒரு வார்த்தையை வைத்திருக்கின்றார். கடந்த காலத்தில் நீங்கள் கடந்து வந்த சில இழப்புகளின் நிமித்தம், காயங்கள் நிமித்தம் மன அழுத்தத்துக்குள்ளாய் போயிருக்கலாம். யூஸ்வலாக இப்படி சொல்லுவாங்க, டிப்ரெஷன் இஸ் அ பிரிசன் where you are the suffering prisoner and the cruel jailer என்று சொல்லி. மன அழுத்தம் என்ற சிறை எப்பேற்பட்டது என்றால், கட்டுண்ட கைதியும் நீங்க தான், உங்களை கட்டி வைத்திருக்க ஜெயிலரும் நீங்க தான் என்று சொல்லி. இப்பேற்பட்ட சுயத்தை வைத்தே உங்களை சத்துரு கட்டியிருப்பான் என்றால், நம்மளுக்கு விடுதலை கொடுக்க வல்ல தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. அதை குறித்து தான் குடும்பமா இன்றைக்கு நாங்கள் பேச இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ளாய் போவோம். இது நானும் என் வீட்டாரும். Depression, according to American Psychiatric Association, is a common and serious medical illness that negatively affects the way you feel, think, and act. A common misconception among youth is that whenever they feel sad, they associate it with being depressed. Remember, you are unique. God knows your value. So bounce back and show it to the world. பிரியமானுள்ளே, இன்றைக்கு அதிகமாய் நம்ம கேள்விப்படுகின்ற ஒரு பதத்தை குறித்து தான் குடும்பமாய் பேச போகின்றோம். டிப்ரெஷன் அல்லது டிப்ரெஸ்ட், அல்லது சிலர் சொல்கிறாங்க நான் ஒரு அழுத்தத்துக்குள்ளே இருக்கிறேன், மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்வதை கேட்டுட்ருக்குறோம். ஒருவேளை ஒரு உறவை இழந்தாலோ அல்லது ஒரு ப்ரெஷியஸ் திங்கை இழந்தால் இந்த காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கி சர்வ சாதாரணமாக இந்த பதத்தை யூஸ் பண்ணுற அநேகரை பார்த்துட்ருக்குறோம். அவங்கள சில நேரங்களில் என்ன ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போங்க, ஐ நீட் டு டீல் வித் திஸ் என்று சொல்லி அந்த லெவலுக்கு ஆழமாய் விழுந்து விடுகின்ற சிலரை கூட பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அடுத்த 20 நிமிஷம் குடும்பமாய் இந்த டிப்ரெஷன் அல்லது இந்த டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களை குறித்து அல்லது வேதத்தின் அடிப்படையாய் இன்றைக்கு உங்களோடு பேச ஆயத்தமாக இருக்கின்றோம். ஏமா, வாட் இஸ் தட் யூ வாண்ட் டு டெல் அஸ்? இந்த டிப்ரெஷன், இந்த பதத்தை எடுத்துக்கொண்டால் இது எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு காலகட்டத்தில் வந்து போகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு நாளை எடுத்துக்கொண்டால் தேர் ஆர் சர்டன் குட் டேஸ், பேட் டேஸ். இல்லை ஒரு நாள்லேயே முதல் பாதி நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கலாம், இரவு நேரத்தில் ஒரு சோகமாக இருக்கலாம். ஸோ ஒரு 5 minutes எவ்ரி பர்சன் ஐ திங்க் தேல் பி டிப்ரெஸ்ட். பைபிளில் இதை குறித்து ஒரு அழகான வசனம் உண்டு. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அடைக்கலமும் நெருக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் தஞ்சமுமாய் இருக்கிறார் என்று சொல்லி. ஸோ அநேக காலகட்டங்களில் புயல்கள் நம் வாழ்க்கையில் வீசுகிறது, விரிசல்கள் வருகிறது, வஞ்சனை நிறைந்த சில காரியங்கள் நடக்கிறது. அதெல்லாம் நடக்கும்போது இதோ நம்ம சில நேரங்களில் வழுக்கி விழுவதை போல விழுந்து எழும்ப முடியாமல் இருக்கிற காலங்கள் தான் டிப்ரெஷன். இதை குறித்து ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பதம் உண்டு, டிப்ரெஷன் இஸ் லைக் அ வார், you either win or you die or you keep trying என்று சொல்லி. So there are many people who are trying. அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம். பைபிளில் எடுத்துக்கொண்டால் அன்னை மரியாளை குறித்து நான் பேச போகிறேன். அன்னை மரியாள் வாழ்க்கை பார்க்கும்போது முதல்ல ரொம்ப அசத்தலாக, ரொம்ப அற்புதமாக அவங்க வாழ்க்கை ஆரம்பிக்குது. த சீஃப் ஏஞ்சல் கேப்ரியல் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, and he heralds her and she becomes the mother of God, the son of God.
பாருங்க எவ்வளோ அதிசயமான காரியம், அவங்க எவ்வளோ அழகா தங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போக போக சில காலகட்டங்கள் வரும்போது நியூ ரெவலேஷன்ஸ் அவங்களுக்கு வைத்துக்கொண்டே இருக்குது. ஆனா வசனம் சொல்கிறது she pondered everything in her heart என்று சொல்லி. ஒரு அம்பு இதயத்தை துளைத்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும்போது ஒரு தாயின் உள்ளம் எப்படியா பதறி இருக்கும். அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இருக்கு. அந்த சின்ன பிள்ளைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓடி செல்லும்போது ஐயோ விழுந்துரும்போது சின்ன காயம் ஏற்படும். அவங்க அம்மா போய் அழகா அந்த மகனை தூக்கி கொள்வாங்க. அநேக நேரம் நான் ஜெஷரன் அந்த இடத்துல வைத்து பார்த்து நழுவேன். எவ்வளோ தாய் வந்து மகன் மேலே பாசமாக இருக்காங்க. அதே தாய் இது சின்ன காயம் இல்லை, பெரிய காயம், உயிரை எடுக்கின்ற அளவுக்கு அப்பேற்பட்ட கொடுமை அதையும் பார்த்து. ஆனால் பேதுரு கூட விட்டு ஓடிடுறாரு. பேதுரு ரொம்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறாரு, அவர் கூட விட்டு ஓடிடுறாரு. அநேக டிசைபிள்ஸ் போயிடுறாங்க. ஆனால் ஆஸ் அ மதர் she witnesses all the agonizing moments, and she could have been depressed and stepped away from that place, but she was standing faithfully near the cross. And even beyond that, அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மேலறையில் இருக்கிறாங்க. அண்ட் டிப்ரெஷன் அவங்க நினச்சிருக்கலாம், எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே குமாரன் இவ்வளோ அகோரமாய் மறித்து எடுக்கப்பட்டாரே என்று சொல்லி ஓரத்தில் ஒதுங்கி நின்றுருக்கலாம். she could have had her own questions, but she never left the spotlight. she was always in God's presence. அநேக நேரம் நம்ம அன்னை மரியாதை போற இருக்கிறது இல்லை. நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நீங்கள் ஏன் இந்த செய்திங்கன்னு ஆண்டவரோடையே கோச்சிக்கிட்டு சில காலகட்டங்களுக்குள்ளாய் நம்ம இருக்கிறோம். முக்கியமான தலைவர்கள் கூட இந்த ஹிஸ்ட்ரி they were depressed என்று சொல்லி நான் படித்தேன். Abraham Lincoln, he was one of the greatest presidents that America ever had, but he was very depressed. அவர் சகோதரியை இழந்த போது, தன்னுடைய முக்கியமான ஒரு நண்பனை இழந்த போது, அவர் ட்ரெயின் போகும் அந்த பிளாட்ஃபார்ம் நின்னா அப்படியே குதிச்சிடலாம் போல தோணுமா, அந்த ஷிப் போகிற அந்த டெக்கில் போய் நின்னா குதிச்சிடலாம் போல தோணுமா. ஸோ he was very depressed for most of his life, but he never showed it out. ஸோ எல்லாரும் நம்ம கூட டிப்ரெஸ்டாக இருக்கும்போது it's like a war that we undertake in the presence of God. I believe God will give us the strength, and Christ is always victor. ஸோ ஆண்டவர் நமக்கு கண்டிப்பாக வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறார். Jessica, what do you want to tell us? So when you tell me about depression, I always wanted to talk about Lucifer. நீங்கள் நினைப்பீங்க, லூசிஃபரா, what is she going to talk about Lucifer? But still I want to tell you something important. So என்னன்னா, பைபிளில் பார்த்தோன்னா, you know, God the Almighty ruled the earth. That time Lucifer was God's angel, but at some point of time he got irritated, he got very jealous, he wanted to take the place of God. But can he do that? No, he cannot. But he kept trying and he kept fighting for that position. Then, as you know, he was pushed to hell. Because of this jealousy, you can also call it depression, because he was depressed in so long. Because why God is better than him? He wanted to be the best. He wanted to rule over the earth. But did he succeed? Because of his depression and jealousy, he was pushed to hell. So in our real life, in our life too, we can see that when you fall into depression, you can't succeed anything. If there's a test in my school and I want to get this mark, and suppose I get it a little lesser, I should not be depressed. I studied so hard, this question didn't come, so I didn't get this mark. If I get sad, the next test I'll be like, anyways, I got low marks in that test, why will I get better marks? We should not leave it off like that. We should have hope. Sari, in the test we should pray to God and not feel depressed, not feel sad. You should motivate yourself to pray to God and get good marks in the test. You can specifically actually pray to God saying that, I am studying these questions, Lord, please give these in my exam. And surely God may work in the favor of you. Depression leads to frustration and anger. And anger is one letter away from danger. So always stay away from this evil path. Jeshuran, what is that you want to tell us? First, I would like to start off with how I struggled out of depression. So, எனக்கு என்னன்னா, you yourself know, like when I want something, like I get, like if you don't buy, எனக்கு அதை வாங்கி தரலன்னா கொஞ்சம் டிப்ரெஷனில் போயிடுவேன். I'll keep nagging you about it and இது. So, recently also நான் உனக்கு கேட்டேன், அதுக்கப்புறம் is nagging you and அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் but after that when you bought me, you got me better than that. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பைபிளில் பார்க்கலாம். பைபிளில் பார்த்தீங்கன்னா எனக்கு டேவிட் அண்ட் ஆப்சலோம் தான் ஞாபகம் வருது. டேவிட் அண்ட் ஆப்சலோம், டேவிட் வாஸ் அ வெரி குட் ஃபாதர் அண்ட் ஆப்சலோம் வாஸ் அ வெரி பேட் சன். டேவிட் வந்து எப்படியோ என்ன வேணால் ரியாக்ட் பண்ணியிருக்கலாம், பட் ஆப்சலோம் காட் செல்ஃப் கில்ட் ஆப்சலோம். ஸோ இப்போ டேவிடோட ஆர்மியில் ஜோஆப்னு ஒருத்தர் இருக்கார். ஜோஆப் வந்து ஒரு பார்ட்டி அனுப்பிச்சிட்டு டேவிட் கிட்ட ஒரு கதை சொல்கிறாரு. அந்த கதையில் தான் டேவிடுக்கு புரியுது, நான் டிப்ரெஸ்டாக இருக்கிறதுனால இந்த கண்ட்ரியும் என்ன
என்னை மட்டும் பாதிக்கலாம், ஆனால் இந்த கண்ட்ரியே பாதிக்குது. அதுவும் டேவிட் வந்து காட் கிட்ட ப்ரே பண்ணும்போது காட் கிட்ட ஏன் எப்போவுமே ஏன் தான் கேட்டிருந்தாரு. ஆனால் எப்படி இதை விட்டு வெளில வருதுன்னு கேட்கவே இல்லை. அதே மாதிரி தான் நம்ம கூட நம்ம வந்து ஏன் காட் ஏன் இது வந்து என் லைஃப்பில் வந்து வச்சிங்க, ஆனால் எப்படி இதுலேருந்து வெளில வரணும், இதுக்கப்புறம் எப்படி பெட்டராக இருக்கணும்னு நீங்கள் கேட்டதே இல்லை. அண்ட் தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு சே. ஓகே, Joshua is going to talk to us. ஸோ கொஞ்சம் ஷார்ட்டாக சயின்டிஃபிக்கலாக பார்த்தோம்னா டிப்ரெஷன் ஹவு டஸ் திஸ் இது எப்படி ஆகுதுன்னு சொன்னால், நம்ம பிரெயினோட ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் முன்பகுதியில் தேர்ஸ் ஒன் ஸ்மால் கிளாண்ட். இட் சென்சஸ் திஸ் ஹார்மோன் கால் செரட்டோனின். இந்த நம்ம வந்து சோகமாக ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் பண்ண நம்ம எவ்வளோ சோகமாகறோமோ அது ஒரு மசில் மாதிரி தான். அந்த மசில் வந்து தேய்ந்து போயிடும். இட் won't have any it will wear out. So that muscle wears out. Serotonin is a happiness hormone. நம்மளோட ஃபீல் பண்ண முடியாது. So that's how you end up in depression. You lose the ability to feel happy. So அதே மாதிரி பார்த்தோம்னா if there's anybody யாராவது சொன்னாங்கன்னா நான் சோகமே இருக்க மாட்டேன், எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு somebody like means they're either in a mental asylum or they're cheating themselves. ஏன்னா நம்ம if we keep convincing ourselves that we're always happy and never sad, ஒரு நாள் வந்து சேர்த்து வச்சு it will attack us. It's human nature to be sad at some point of time. But sinking into depression வந்து அது கொஞ்சம் இன்னொரு சீரியஸான விஷயம். We should avoid that. But when you're sad, to avoid falling into depression, ஒரு சில பைபிளில் certain examples are there. And loosely this is what I also follow. So ரெண்டு கான்ட்ராஸ்டிங் ஸ்டோரிஸ் இருக்குது. ஒன்று எலைஜா, இன்னொன்று ஜோசப். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எலைஜா ஹேட் அ வெரி பேட் டே. ரொம்ப சோகத்தில் டிப்ரெஷனில் வந்து ஓடி வந்துடுறாரு. அண்ட் he is taking refuge in a cave. ஸோ இந்த சமயத்தில் அவர் in his lowest point, God somehow feeds him with the birds of the air. அவருக்கு என்னெல்லாம் தேவையோ he sends the nutrition, he sends the food to Elijah. But at the same time ஜோசப் அவரும் அவரோட வேர்ஸ்ட் நிலைமையில் இருந்தார். எப்போனா அவர் பண்ணாத தப்புக்கு ஜெயிலில் போட்டிருந்தார். பட் நவ் இஃப் யூ சி த டிஃப்ரென்சஸ், எலேஜா வந்து அவர் பார்த்துருக்கலாம். ஈவன் தோ இஸ் டிப்ரெஸ்ட், the point is you should always draw motivation and draw inspiration to get out of your depression. So Elijah பார்த்துருக்கலாம், பரவாயில்ல, God is still there. Even when God is sending the crows, he could have understood that God is so mighty. Even in this cave, God is feeding me with these crows. But அவர் அதெல்லாம் பார்க்கல. He chose to stay in his sadness. அவர் டிப்ரெஷன்லேயே இருந்தார். ஆனால் ஜோசஃபோ அவர் சுச்சுவேஷனில் he always drew motivation. Even in the jail, Joseph was appointed. அவர் வந்து ஒரு ஸ்தானத்தில் வைக்கப்பட்டார். So Joseph drew motivation from that. He didn't want to be depressed. அந்த சின்ன அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் he wanted to be grateful for that, and he chose to not go into depression. But அது ப்ரொடக்டிவிட்டியாக மாற்ற he was helping people around them. Similarly, நம்ம டிப்ரெஸ்டாக இருக்கும்போது it's always good to find motivation. Because நம்ம ஒரு பாட்டு கேட்குறோமோ, whether we're looking at whether we're breathing, இந்த சுவாசமே it's God's gift. There are so many people who don't have that. So when God is blessing us with so many things, it is not worth to be depressed. Everybody has sad times, everybody has bad days. ஆனால் இதெல்லாம் பார்த்துலும் we should look around and count our blessings, because God has guided us so long. இத்தனை வருஷமா God has been with us, and there's no point being depressed. Instead, we should understand, take this low time to appreciate everything around us, draw motivation, and come out of the depression. டிப்ரெஷன் அப்படின்றது அவ்வளோ எளிமையாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தையா அப்படின்னு கேட்டால் என்னோட ஒப்பீனியனில் இல்லை. ஏன்னா வந்து சேடாக இருக்கிறது வேற, டிப்ரெஷனில் இருக்கிறது வேற. சேடாக இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். இட் குட் பி அ ஃபினான்ஷியல் லாஸ், ஒரு இட் குட் பி ஒரு லவபிள் பர்சனை வந்து மிஸ் பண்ணுறது, இல்லை ஒரு கில்ட், ஒரு ஷேம், இல்லைனா வந்து எப்போ பாரு என்ன அசிங்கப்படுத்திட்டே இருக்கிறாங்க, எதுவாக வேணால் இருக்கலாம். பட் இந்த சேட்னஸ்லேருந்து we can always come out of it. பட் ஆனால் வந்து இதை ஓவர் திங்க் பண்ணுற பர்சன் தான் they go into depression. பிரியமானவர்களே, இன்றைக்கு மன அழுத்தத்தை குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாகவே நாம் சிலர் மேல் அதிகமாக எதிர்பார்க்கின்றோம், அல்லது ஒரு சம்பவத்தில் நாம் சில நேரங்களில் இது இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பை வைக்கும் பொழுது நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் அவைகள் குறைவாய் மாறும் பொழுது தான் நமக்குள்ளாய் ஒரு வருத்தம் வருது. இந்த ஆரம்பத்தில் ஸ்லோவாக சேட்னஸ் டர்ன்ஸ் இன்டு அ டிப்ரெஷன். ஆரம்பத்தில் லேசாய் அவங்க டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் அவங்கள விட்டுட்டோன்னு சொன்னால் அவங்க தன்னைத்தானே ஒதுக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைகளை பார்க்கலாம், அல்லது சிலர் வீட்டில் ஒருவேளை பெட்ஸ் இருக்கலாம். அந்த பெட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் அப்படியே தூரமாக போகும், மனுஷங்களோடு பழகாது, அவங்க முன்னாடி ஓடி வந்து நிற்கும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது மிருகங்கள் முதல் அது மனுஷர்கள் வரைக்கும் நம்ம இந்த சின்ன சைனை நிறைய நேரங்களில் நம்ம பார்க்கத்தான் செய்கின்றோம். வேதம் சொல்லுகின்றது, ஆமோஸின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகின்றது, அவர்கள் செயல்கள் எல்லாம் நான் ஒரு பொழுதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார்.
பிரியமானவர்களே, வேதம் சொல்கின்றது, ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்கின்றார். ஆமோஸின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய துவக்கத்தை பார்ப்போம்னு சொன்னால், இன்றைக்கு நீங்கள் எதையெல்லாம் பார்த்துட்ருக்கிறீங்களோ வேதம் சொல்லுது, அன்றைக்கு டெட் பாடிஸ் எல்லாம் சிதைந்து கிடக்குதான். அன்றைக்கு அந்த ஊருக்குள்ளாய் பஞ்சம் பட்டினி, அந்த ஊருக்குள்ளாய் சாதாரண காரியங்கள்லாம் அதிகமான கிரையம் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை. ஒருவேளை இன்றைக்கு இந்த 2020 இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தை ஆண்டவர் அன்றைக்கு எளிமையான சாதாரண தீர்க்கதரிசி இந்த ஆமோஸ் 8ஆம் அதிகாரத்தை படிப்பீங்கன்னு சொன்னால், ஒருவேளை அதை படிக்கும் பொழுது மனசு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். காரணம், இன்னைக்கு நடப்பதை அத்தனை வருஷங்களுக்கு முன்பு ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு அந்த சூழ்நிலை காண்பிக்கின்றார். இன்றைக்கு ஒருவேளை நம்ம நியூஸ்லலாம் பார்க்குறோம், டெட் பாடிஸை தூக்கி போடுறாங்க, அதை கொண்டு போய் புதைப்பது கூட நிறைய நேரங்களில் ஜனங்கள் வருவதில்லை, உறவினர்கள் பக்கத்தில் அனுமதிக்கப்படுறதில்லை. அதை படிக்கும் பொழுது நமக்குள்ளாய் ஒரு பயம் வருது. சாதாரண பொருட்கள் விலை ஏறிடுச்சு. ஒருவேளை இந்த கோவிட் சீசனுக்கு அப்புறம் விலை இறங்குமான்னு சொன்னால் நிச்சயமாய் முன்பு இருந்தபடி விலை இறங்காது என்று சொல்லி சில அனலிஸ்ட் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே அந்த அதிகாரத்தில் இருப்பது இன்றைக்கு நடப்பதை போல இருக்குது. இதெல்லாம் ஒருவேளை நேரடியாய் நாம் இன்றைக்கு அனுபவிக்கும் பொழுது நமக்குள்ளாய் ஒரு பயம் வந்துடுது. நம்ம பிள்ளைகளுடைய படிப்பு என்ன ஆக போகுது, நம்முடைய எதிர்காலம் என்ன ஆக போகுது, கொஞ்சமாய் சேர்த்து வைத்த காசெல்லாம் இன்றைக்கி கரைந்துகிட்டு இருக்குது. இன்னும் எத்தனை நாட்கள் பெரிய வருமானம் இல்லாதபடி வாழ முடியும், இன்னும் எத்தனை நாட்கள் முன்பு போல காசு பணம் இல்லாதபடி நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும். நிறைய கேள்விகளுக்கு பதில் இல்லாதபடி இன்றைக்கு ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். பிரியமான வேதம் சொல்லுது, அன்றைக்கு எலைஜா பெரிய ஊழியத்தை செய்கின்றார். அவருக்கு முன்பாய் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி அந்த நாட்களில் நினைக்கப்பட்ட ராணி ராஜாவுக்கு அவர்கள் நேரடியாக பேசுகிற மனுஷர்கள் எலைஜாவுக்கு முன்னாடி நிற்கிறார்கள். வேதம் சொல்லுது, எலைஜா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டைம் கொடுத்து கடைசியில் மெய்தேவன் யார் என்று நிரூபிக்கின்றார். அதற்கு பின்பு இதை பொறுத்து கொள்ள முடியாதபடி எலைஜானுடைய உயிருக்கு ஒரு ஆபத்து வருகின்றது. வேதம் சொல்லுது, எலைஜா பயந்து ஓடுகின்றார். ஓடுகிற மனுஷனும் அன்றைக்கு ஒரு சூறை செடிக்கு கீழே படுத்துக்கிட்டு வேதம் சொல்லுது, அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், இனி இந்த ஊழியம் தேவையில்லை, இனி என் வாழ்க்கையும் தேவையில்லை என்று சொல்லி பாதி வயசில் பாதி ஊழியத்தில் அவர் போதும் என்று சொல்லி அவர் மன அழுத்தத்துக்குள்ளாய் தள்ளப்பட்டவரை போல புலம்புகிற ஒரு மனுஷனாய் கர்த்தர் நமக்கு காண்பிக்கின்றார். பிரியமான ஆண்டவர் நினைத்திருந்தா எலைஜாவை ஓரம் கட்டிட்டு இந்த மனுஷன் முரட்டாட்டம் பிடிக்கிறான்னு சொல்லி வேற ஒரு அருமையான தீர்க்கதரிசியை கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னு சொன்ன ஆண்டவர் சொல்கிறார், எலைஜா, ஆயிரக்கணக்கான ஜனங்களை இன்னும் இந்த ஊரில் நான் வைத்திருக்கிறேன், உனக்கு தெரியலப்பா, பட் ஐ ஸ்டில் ஹேவ் மை பீப்புள் என்று சொல்லி அத்தனை ஆயிரங்களில் யாராவது ஒருவரை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவர் பரலோகத்திலேருந்து ஒரு தேவதூதனை அனுப்புகின்றார். அந்த தேவதூதன் அந்த எலைஜாவுக்கு சாப்பாடு கொடுக்குறார். அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிறகு தூங்குறார், திருப்பி எழுப்பி சாப்பாடு கொடுக்குறார். 40 நாட்கள் ஒரு மலை வந்து சேரும் வரைக்கும் எலைஜா நடக்கின்றார். அந்த மலை பகுதியில் ஆரம்பத்தில் இதுதான் எனக்கு தேவ வார்த்தையா, இங்கே சத்தம் வருது, அங்கே சத்தம் வருது, இங்கே சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு இடியை பார்க்குறாரு, காற்றை பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஆனால் கடைசியில் அவருக்கென்று சொல்லி ஒரு சத்தம் வந்தது. பிரியமானே, அந்த மெல்லிய சத்தத்தில் தேவன் பேசினதாய் வேதம் நமக்கு சொல்லுகின்றது. அதே போல் இன்றைக்கு சோர்ந்து போய் மன அழுத்தத்தோடு பார்த்துட்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகின்றார், நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். கடவுள் உங்களை மறப்பதில்லை. நீங்கள் தேவனுக்கு என்று சொல்லி செய்த காரியங்கள் இன்றைக்கு செய்ய முடியாமல் இருக்கிறீங்க, இன்னைக்கு பழசு போல எழும்பி நிற்க முடியாமல் இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை மறப்பதில்லை என்று வாக்கு கொடுக்கின்றார். எலைஜாவை, நீ கொஞ்சம் சிரமம் எடுப்பா, கொஞ்சம் சிரமம் எடு, இருக்கிற இடத்துல ஐம் நாட் கோயிங் டு டூ இட் என்று சொல்லி நீங்கள் முழங்காலிட்டு ஜெபம் பண்ணுங்க, பைபிளை திறந்து படிங்க, அல்லது தேவ ஊழியர்களோடு கூட மறுபடியும் பேச ஆரம்பிங்க. எந்தெந்த சபையில் நீங்கள் நின்று ஊழியம் செய்தீங்களோ திருப்பி அந்த ஊழியத்தை செய்யுங்க. எலைஜா ஆரம்பத்தில் நிறைய வேர்ட்ஸ் வந்தது, எங்கெங்கேருந்தோ அவருக்கு இதுதான் எனக்கு செய்தியா, இதுதான் எனக்கு செய்தியான்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தார். கடைசியில் அவருக்கென்று சொல்லி ஆண்டவர் ஒரு மீடியமை வைத்திருந்தார் அவரோடு பேசும்படி. இன்றைக்கு யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லையும் எக்கச்சக்க செய்திகள் நமக்கு வரலாம். ஆனால் நமக்குன்னு சொல்லி நல்ல மெய்ப்பனை பூலோகத்தில் கடவுள் வைத்திருக்கின்றார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் எந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், எல்லாமே எனக்கு குழப்பமாக இருக்குது, இந்த குழப்பம் இன்னும் நம்ம அடுத்ததுக்குள்ளாய் தள்ளுதுன்னு சொல்லுங்கள். ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாய் கடவுள் உங்களோடு கூட பேசுவார். இந்த செக்மெண்ட்டில் ஒரு விசேஷத்த நபரை நாம் சந்திக்க போகின்றோம். ஹி ஹேஸ் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி நம்ம மத்தியில் த சேலஞ்சஸ் தட் ஹி ஹேஸ் ஃபேஸ்ட், ஆல் தட் ஹி வாஸ் ஏபிள் டு ஓவர் கம் வித் அ ஸ்பெஷல் ஹெல்ப், இதை நம்மோடு கூட பேசும்படி ஒரு விசேஷ விருந்தினர் நம்மோடு கூட இருக்கின்றார். பிரதர், உங்கள் ப்ரொஃபஷனில் நிறைய சேலஞ்சஸ், நீங்கள் ஒரு பெரிய பொசிஷன் வரைக்கும் காட் ஹஸ் பிளெஸ்ட் யூ, ஆனால் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, ஹவு டிட் யூ ஸ்கேல் டு தட் ஹைட், எங்களோட சொல்ல முடியுமா? நான் பேசிக்கலி நான் ஒரு சிவில் இன்ஜினியர். ஆக்சுவலி 1986 நான் இப்போ என்னோடய இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் முடித்தேன். நான்
அதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அசிஸ்டன்ட் மேனேஜர், டெப்டி ஜென்ரல் மேனேஜர் லெவல் வரைக்கும் ஒர்க் பண்ணேன். I was in charge for pan India operations. All over India I was handling as a head of the company. I was operating from சென்னையிலேருந்து பேஸ் பண்ணி நான் எல்லாம் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மீன் டைம் ஐ காட் மேரிட் ஆல்சோ. ஸோ அப்போ வந்து ஸோ ஐ ஹேட் அ விஷன் தட் ஐ ஷுட் கோ அப்ராட். சரி நம்ம ஏன் கல்ஃபுக்கும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசைகள் வந்தது. ஸோ அப்போ நான் வந்து சரின்னு சொல்லிட்டு ஐ ட்ரைடு ஃபார் சம் கம்பெனிஸ். அப்போ காட் ஹஸ் கிவன் மீ a wonderful opportunity to work with Mitsubishi Heavy Industries, one of the biggest companies in the world. ஸோ இது மாதிரி ஒரு ஆரம்பத்தில் ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இருந்தாலும் அந்த மிட்சுபிஷி ஹெவி இண்டஸ்ட்ரீஸில் எனக்கு ஃபஸ்ட் ஓப்பனிங்கே கிடைச்சிது. ஸோ நான் வந்து சிரியாவுக்கு போக வேண்டியது இருந்தது. அப்போ வந்து சிரியா இப்போ இருக்கிற மாதிரி வார் சுச்சுவேஷனில் இல்லை, வெரி பீஸ்ஃபுல் கண்ட்ரி, வெரி லவ்விங் பீப்புள். ஐ ஹேட் டு ஒர்க் வித் லாட் ஆஃப் பீப்புள் அரவுண்ட். ஜோர்டானியன்ஸ் இருந்தாங்க, பாலஸ்டீனியன்ஸ் இருந்தாங்க, அங்கே வந்து ஜாப்பனீஸ் பீப்புள் இருந்தாங்க, லாட் ஆஃப் ஃபிலிப்பினோஸ் வருதார். மல்டி கல்ச்சரல் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ நான் அங்கே ஒரு 2 வருஷம் இருந்தேன். இந்த மீன் டைம் எனக்கு வந்து ஐ ஹேட் டு ஃபேஸ் மை ஃபாதர்ஸ் டிமைஸ் ஆக்சுவலி. ஸோ ஐ ஹேட் டு குவிட் தட் கான்ட்ராக்ட் அண்ட் ஐ ஹேவ் டு கம் பேக் டு இந்தியா. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 15 years ஐ ஹவ் டேக்கன் வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓவர்சீஸ். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் சாம்சங் இன்ஜினியரிங், ஈராக்கில் போய் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எனக்கு கிடைச்சிது. ஸோ ஐ வாஸ் ரியலி பிளஸ்டு. சொல்லப்போனால் நான் இப்போ இதெல்லாம் பார்க்க போனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்க போனால் ட்ரூலி ஐ எம் பிளஸ்டுன்னு தான் சொல்லணும் என்னுடைய ப்ரொஃபஷனல். பிரதர், இந்த லாக்டவுன் பீரியடில் ஒரு பக்கம் பயம் அந்த கொரோனானால், அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்க. சமீபத்தில் கூட ஒரு யங் ஹிந்தி ஆக்டர் டிப்ரெஷனால் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு நம்ம கேள்விப்பட்டோம். அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வாட் இஸ் தட் யூ வாண்ட் டு டெல் பீப்புள்? இந்த தருணத்தில் இது ஒரு முக்கியமான கேள்வி பாஸ்டர். லைஃப்பில் எல்லாருமே நம்ம உயரத்துக்கு செல்லணும் தான் நம்ம ஆசைப்படலாம். அப்பொழுது நிறைய சேலஞ்சஸ், அதாவது ஃபெயிலியர்ஸ் எல்லாம் நிறையா மீட் பண்ணுற நிலைமை வருது. எனக்கும் அந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய சேலஞ்சஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் நான் நெகட்டிவ் அப்ரோச் பண்ணாமல் நம்ம அதாவது கவலைப்பட்டு கொண்டே அந்த சுச்சுவேஷனை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தோன்னா அது டிப்ரெஷனில் தான் கொண்டு போய் விடும். அதை விட நம்ம அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பாசிட்டிவ் அப்ரோச்சோடு அதை வந்து டீல் பண்ணோன்னா, அதாவது அதுலேருந்து என்ன பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு யோசிச்சு அதை நம்ம ஃப்யூச்சரில் அதை வராமல் பார்த்துக்கொண்டா அந்த சுச்சுவேஷனை விட்டு we can come over so quickly. ஸோ அதாவது ஃபெயிலியர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதை நம்ம வந்து மாற்றி அமைச்சு கொள்ளணும். நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த பர்டிகுலர் சேலஞ்சை பார்த்துட்டு இல்லை இப்போ உள்ள கரண்ட் சினாரியாவை பார்த்துட்டு பயப்படணும்னு தேவையில்லை. பிரதர், நீங்கள் உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் ப்ளஸ் நம்ம டிவி ப்ரோக்ராம் பார்த்துருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஜாப் சேலஞ்சஸ்க்கு அட்ரெஸ் பண்ணிங்க. அதை தாண்டி உங்கள் வாக் வித் கிரைஸ்ட், கடவுளோடு நடக்கிறதுக்கு கேனன் சர்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? அப்படி இருந்ததுன்னு சொன்னால் ஹவு டிட் காட் யூஸ் த சர்ச்? ஒன்று. இன்னொன்று, இன்றைக்கி நீங்கள் வேர்ல்ட்லி பிளெஸ்ஸிங்ஸில் நிறைய நிரப்பப்பட்டிருப்பதை ஆஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. வாட் இஸ் தட் யூ வாண்ட் டு டெல் ஆஃப் யூஎஸ்? நான் இந்த கேனன் சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி ஐ வாஸ் டோட்லி அ டிஃப்ரெண்ட் பர்சன். நீங்கள் இப்போ பார்க்குற ஆளே கிடையாது டெஃபினட்டாக. அதேமாதிரி என்னுடைய ஸ்ட்ரென்த்து எல்லாமே என்னுடைய ஜாப் தான் நினைப்பேன். நான் எப்போதுமே என்னுடைய ப்ரொஃபஷன் இஸ் மை ஸ்ட்ரென்த்துன்னு தான் நினைப்பேன். அந்த ஒரு வேலையில் இருக்கும்போது பயங்கர ஹெட் வெயிட்டோடு தான் இருப்பேன். நான் என்னுடைய போனாவே டெரர் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவேன். நான் எல்லாருமே சபார்டினேட்ஸ் கொண்டு எல்லார்ட்டையுமே நான் டெரர் மாதிரி தான் இருப்பேன் நான். அதேமாதிரி பட் ஐ யூஸ் டு பி சின்சியராக இருப்பேன். அதேமாதிரி பட் ஆனால் பெருமைகள் ஜாஸ்தி எனக்கு, எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் மை ப்ரொஃபஷன். ஆனால் இந்த சர்ச்சுக்கு வர எனக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டது. ஃபஸ்ட்டு வந்து வசனத்தின் மூலமாக கர்த்தர் பேச ஆரம்பித்தார். ஒவ்வொரு காரியங்களா பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறான்னு சொல்கிற வசனம் இந்த ஜேம்ஸில் வருது இல்லையா? ஸோ அந்த வசனத்தின் மூலமாக ஸோ அதுலேருந்து ஐ லேர்ன்ட் ஓகே நம்ம பெருமைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பெருமையை நான் குறைச்சேன். சரி, அதுக்கப்புறம் நான் வந்து தாழ்மையாக இருக்க கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாவை அடக்க கற்றுக்கிட்டேன். எதுவும் தேவையில்லாமல் வீண் வார்த்தைகளை பேச மாட்டேன். கடவுளுக்கு சித்தமான பிரியமான வார்த்தைகளை மட்டும் பேசுவேன். ஸோ அதை பார்த்தா
சேஞ்ச் ஆக ஆக இப்போ ஃபேமிலிக்குள்ளே ஒரு சந்தோஷம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் போய் ஒரு நல்ல சந்தோஷம் வர ஆரம்பிச்சிது. ஸோ அதேமாரி என்னுடைய ஃபெய்த்து வந்து நான் சொன்ன மாதிரி நான் ப்ரொஃபஷன் மேலே தான் வச்சுருந்தேன். என்னுடைய ஸ்ட்ரென்த் அதுதான், என்னுடைய பேங்க் பேலன்ஸ், என்னுடைய அசட்ஸு, ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி தான் நான் என்னுடைய எல்லா நம்பிக்கையும் வந்து வேறு எங்கேயோ இருந்துருது. ஆனால் கடவுள் என்னை வந்து ஹி ஸ்டார்ட் மெண்டிங் மீ, இங்கே தொட்டு அங்கே தொட்டு அப்படியே டச் பண்ணி அவர் வந்து என்னை அழகாக மென் பண்ணி கூப்பிட்டு வந்தார். வந்து இன்றைக்கி நான் சொல்கிற மாதிரி நான் அன்னைக்குள்ள ஆனந்தே கிடையாது. நான் இன்றைக்கி வந்து ஒரு இந்த சர்ச்சுக்கு வந்த பிறகு ஐ எம் வெரி பிளெஸ்டு. करने वालों को लज्जित न किया, तेरी दया ने मुझे न छोड़ा. आसरा करने वालों को लज्जित न किया, तेरी दया ने मुझे न छोड़ा. खाली हाथ में यहाँ तक आया, तूने मुझको दो दल बनाया. खाली हाथ में यहाँ तक आया, तूने मुझको दो दल बनाया. एल एलो है एल एलो है एल एलो है स्तुति करूँगा. एल एलो है एल एलो है एल एलो है स्तुति करूँगा. एल एलो है एल एलो है एल एलो है स्तुति करूँगा. एल एलो है एल एलो है एल एलो है स्तुति करूँगा. This is Jessica and this is Peter, and hope you all liked our dance cover to this really cool song by Pastor John Devaraj, and hope you all are staying safe through these tough times under the wings of God. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாங்கள் பேசின விதமாய் ஒருவேளை இந்த டிப்ரெஷன் அல்லது டிஸ்ட்ரெஸ், ஆங்கர், இவ்விதமான ஏதோ ஒன்று சைக்கலாஜிக்கலாக நீங்கள் அஃபெக்ட் ஆகிருப்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஆண்டவருடைய கைகளுக்குள்ள அப்போ கொடுப்போம். கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்ம நினையாத காரியங்களை நமக்காய் செய்து கொடுக்க வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கின்றார். உங்களுக்காக ஜெபிக்க போகின்றோம். ஆண்டவரே இயேசப்பா, அந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எத்தனையோ குடும்பங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். இழப்புகளின் நிமித்தம், விரிசல்களின் நிமித்தம், உள் காயங்கள் நிமித்தம் யாரெல்லாம் டிப்ரெஷனில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுது இந்த வார்த்தை நாங்கள் பேசின காரியங்கள் அவர்களை உயிர்ப்பிக்கும்படி ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கும் எங்கள் தேவன், உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம் அப்பா. Let there be revival in their hearts even as we are praying now in Jesus name. கட்டுண்டவர்களை விடுவிக்க வந்த தேவன் நீர். ஆண்டவரே, உம் நாமத்தை சொல்லும்போது எத்தனை பெரிய மகத்துவம், விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு. ஆதலால் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே அற்புதங்கள் நிகழட்டும். அவர்கள் எழும்பி உமக்காய் பிரகாசிக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் இந்த கோவிட் டேஸில் ஒருவேளை சபைக்கு வர முடியல, சபையில் வந்து எங்களுடைய காணிக்கை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹேட் பீன் வாண்டிங் அஸ் டு கிவ் அவர் ஆன்லைன் டீட்டெயில்ஸ். இந்த ஆன்லைன் கிவிங் டீட்டெயில்ஸ் நம்ம இது வரைக்கும் கொடுக்கல. தீஸ் டேஸ் மேபி we were not able to gather in the church for the benefit of those people who are moved to support this ministry. யாரெல்லாம் ஒருவேளை எங்களுக்கு சபைக்கு வர முடியல, இதோ நாங்கள் இந்த சபையினுடைய ஊழியத்தை தாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீர்களோ, உங்களுடைய பிரயோஜனத்திற்காக, சபையினுடைய ஆசீர்வாதத்துக்காக இதோ உங்களுக்காக இந்த ஆன்லைன் கிவிங் டீட்டெயில்ஸ் ஆர் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் இட். பிரியமானவர்களே, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி யூடியூப்பில் உண்டு. ஒருவேளை இஃப் யூ ஹேவ் மிஸ்ட் அ ப்ரீவியஸ் எபிசோட்ஸ், யூ கேன் ஆல்வேஸ் கெட் இன் டு த யூடியூப் Canaan City of Refuge அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுவீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்பாக இருந்த எல்லா எபிசோட்ஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கூட ஷேர் பண்ணுங்கள். We thank you for your feedback and responses. May God be with you. அடுத்த வாரம் மீண்டும் இன்னொரு புது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்ற வரைக்கும் விடை பெறுகின்றோம். இது நானும் என் வீட்டாரும். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசித்த அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தலாம். எங்கள் முகவரி Canaan City of Refuge Church, நாகேஷ் திரையரங்கம் அருகில், டேனியல் ஸ்ட்ரீட், பாண்டி பஜார், டி நகர், சென்னை 600017.